உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. உங்கள் ஆழ்மனம் ஒரு மிகச் சிறந்த காவலன். நீங்கள் எதை உண்மை என்று ஆழமாக நம்புகிறீர்களோ அதை காப்பாற்ற அது எத்தகைய எல்லையையும் தாண்டி செல்லும். ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை கேளுங்கள். ஒரு தடகள வீரர் ஒரு முறை விபத்தில் சிக்கி இனி உன்னால் நடக்கவே முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டார். ஆனால் அவர் தனது வெளிமனதின் பேச்சை கேட்காமல் தனது உள்மனதின் சத்தத்தை நம்பினார். ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி தான் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவதையும் அப்போது மக்கள் எழுப்பும் ஆரவாரத்தையும் தன் ஆழ் மனதின் குரலாக கேட்டார். அவருடைய உடல் படுக்கையில் இருந்தாலும் அவருடைய உணர்வு ஓடிக்கொண்டே இருந்தது. வியக்கும் விதமாக சில காலத்திலேயே அவருடைய நரம்புகள் துடிக்கத் தொடங்கி அவர் மீண்டும் எழுந்து நடந்தது மட்டுமல்லாமல் பதக்கங்களையும் வென்றார். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நம் கண்களுக்கு தெரியும் இந்த வெளி உலக சூழ்நிலைகளை மட்டுமே உண்மை என்று நம்புவதுதான். ஆனால் உங்கள் ஆழ் மனதிற்கு உங்கள் கண்களை விட உங்கள் உணர்வுகளின் மீதே அதிக நம்பிக்கை உண்டு. நீங்கள் நான் ஆரோக்கியமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் உள்மனம் அந்த பதிவை ஏற்றுக்கொண்டு உங்கள் உடலில் உள்ள செல்களை சோர்வடைய செய்யும். மாறாக நீங்கள் ஒரு வெற்றியாளரை போல உணர்ந்தால் உங்கள் ஆழ்மனம் உங்களை நோக்கி புதிய வாய்ப்புகளையும் சக்தியையும் இழுத்து வரும். உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்ச கடலில் எரியப்படும் ஒரு கல் போன்றது. அது உருவாக்கும் அதிர்வலைகள் கரையை தொட்டு மீண்டும் உங்களிடமே திரும்ப வரும். கோபம், கவலை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் பலவீனமான அதிர்வலைகளை உருவாக்கும். ஆனால் அன்பு மற்றும் நம்பிக்கை கலந்த நேர்மறை எண்ணங்கள் மிக வலிமையான அதிர்வலைகளை உருவாக்கும். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் எதை செதுக்குகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் சிலையாக உருவெடுக்கும். இன்று முதல் உங்கள் உள்மனதிற்கு பிடித்தமான இனிமையான கதைகளை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு காவியமாக மாறும். வாழ்க வளமுடன்.